ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलम् अचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। मन्दस्मितमुखं भोजं महनीयगुणर्नवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா ஓம். கிடைத்தற்கரிய பிறவி மானிட பிறவி என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்பார்கள். காரணம், உயர்ந்த பிறவி இது. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவுகள் வரையில் இறைவன் இனங்களை பிரித்து படைத்திருக்கிறார். மனிதனை படைக்கும் பொழுது அவனுக்கு ஓர் அறிவை அதிகமாக கொடுத்து இவன் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எண்ணுகிறார். அது ஆறாம் அறிவு. அதை பகுத்தறிவு என்றும் கூறுவார்கள். அல்லது இது கெட்டது என்பதை பகுத்து அறிந்து கொள்ள வேண்டியது, அதுதான் பகுத்தறிவு. ஏதோ பகுத்தறிவு என்றால் என்னவோ என்று எண்ணக்கூடாது. இந்த விஷயம் நல்ல விஷயம், இந்த விஷயம் கெட்ட விஷயம், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சத்தியம், இது அசத்தியம் என்று பகுத்து பகுத்து அறிந்து கொள்வது பகுத்தறிவு. அந்த அறிவினால்தான் அறிவாகிய பிரம்மத்தை அறிய முடியும். நம்முடைய சனாதன சமயத்தில் மதாச்சாரியர்கள் எல்லாம் அவ்வப்பொழுது தோன்றி அநேக கோட்பாடுகளுடன் நமக்கு அறிவை விளக்கி இருக்கிறார்கள். சம்பிரதாயங்களை மூன்றாக வகுத்திருக்கிறார்கள். துவைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம் என்று. துவைத சம்பிரதாயம் என்பது பகவான் வேறு, நாம் வேறு, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, இப்படி உணர்ந்து அறிவதுதான் துவைத்தம். இரண்டாக பார்ப்பது, ஆங்கிலத்திலே கூறுவார்கள் டியூயாலிட்டி, இரண்டாக பிரித்து பார்ப்பது. அடுத்தது விசிஷ்டாத்வைதம், அதாவது பகவானை விட்டு நாம் பிரிந்து வந்த காரணத்தினால் பகவான் வேறாகவும் நாம் வேறாகவும் இருக்கிறோம். இதை எடுத்து சொல்லுவது விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் என்பது இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பிரிவே கிடையாது, இது கேவலம் ஒரு பிரமை. ஆகினால் இதுதான் அது, அதுதான் எது என்று உணர்ந்து அறிந்து கொள்ளுவது அது பேரறிவு. பகுத்தறிவால் அறிந்து கொள்ளக்கூடிய பேரறிவு, இதை அத்வைதம் என்று கூறுவார்கள். துவைதம் என்பதும்போது டியூயாலிட்டி என்பார்கள். விசிஷ்டாத்வைதம் என்பது போல் டியூயாலிட்டி இன் ஒன்னஸ் என்பார்கள். அத்வைதம் என்பதும் பொழுது ஒன்னஸ் என்று கூறுவார்கள். விசிஷ்டாத்வைதத்தினால் அத்வைதத்தை அடைய வேணும், துவைதத்தினால் விசிஷ்டாத்வைதத்தை அடைய வேண்டாம். பகவானை வேறாகவும் நம்மை வேறாகவும் வைத்துக்கொண்டு ஆராய்ந்து ஆராதித்து அதன் பிறகு பகவானிடமிருந்து பிரிந்து வந்த காரணத்தினால் நான் தனியாக இருக்கிறேன், பகவான் தனியாக இருக்கிறான் என்று உணர்ந்து அதற்கு மேல் அறிவை புகட்டி செலுத்தி இவ்வளவு நேரம் நான் அறிந்து கொண்டது அறியாமை, அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொண்டேன்,
எனக்கும் அதற்கும் வித்தியாசம் இல்லை. இது அத்வைதம். துவைதம் விசிஷ்டாத்வைதம் அனுபவிக்க வேண்டிய வழிகள். அத்வைதம் அனுபவம். அத்வைதம் என்பது அனுபவம். அனுபவத்தை சொற்களினாலே இயம்பிவிட முடியாது, வார்த்தைகளினாலே கணக்கிட்டு விட முடியாது. அந்த அழகிற்கு அகராதியிலேயும் இடம் கிடைக்காது, தெரியாது, வார்த்தைகள் கிடையாது. ஒரு உதாரணம் கூறுகிறேன். நல்ல பழைய சோறு காலையிலே வெடித்திருக்க வேண்டும். அன்று முழுதும் அந்த சோற்றினை வைத்திருக்க வேண்டும், அடுத்த நாள் காலை வரையும். இது நம்ம ஊர்ல பழைய சோறு என்பார்கள், பழைய சாதம், பழையது என்பார்கள். அன்று காலையிலேயே ஒரு ஒத்த குழம்பு தயார் செய்ய வேணும், அதையும் அடுத்த நாள் வரையில் வைத்திருக்க வேணும். பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு பாட்டி கையில சோறு போடுவாள் அதிகாலையில, பழைய சோறு. இந்த பழைய சோறு தண்ணி விட்டு வச்சிருப்பா, அதை எடுத்து புழிந்து எடுத்து அதில் ஆடை தயிரை விட்டு அளவோடு உப்பிட்டு நன்றாக பிசைந்து பிள்ளைகளுக்கு கையிலே போடுவார்கள். கையிலே போட்ட உடனே அந்த அண்ணன் கையிலே அப்படி இருக்கும். பிள்ளைகளை கூப்பிட்டு பாட்டி சொல்லுவா, நடுவில் ஒரு பள்ளம் போடுறாம்பா, அந்த பெருவிரலினாலே ஒரு பள்ளம் போட வேணும். அந்த வந்திய குழம்ப ஒரு கரண்டியில் எடுத்து மேலே விடுவா, அதை மூடிக்காம்பா, அந்த 4 விரல்ல அப்படி தள்ளுவான், அதை மூடிக்கொள்ளும். அதுவரையில் அது துவைத்தம் விசிஷ்டாத்வைதம். அதை உறிஞ்சி சாப்பிட்ட உடனே ஒரு சுகம் இருக்கே, அனுபவம், அது அத்வைதம். அந்த சுகத்தை சொல்ல முடியுமா? ரசம் நன்றாக இருக்கிறது, பேஷாக இருக்கிறது என்றெல்லாம் வார்த்தைகளாலே கூறலாமே தவிர உண்மையான அனுபவத்தை கூற முடியாது. அப்பேற்பட்ட கூற முடியாத, புத்திக்கு எட்டாத, ஆனால் எட்டுகின்ற மாதிரி தோன்றுகிறது அந்த ஒரு அனுபவம் இருக்கிறது, அந்த அத்வைதம். உயர்ந்த தத்துவம். இதை அள்ளி கொடுப்பதற்கு அவ்வப்பொழுது மதாச்சாரிகள் தோன்றி நமக்கு நல்வழி வகுத்து கொடுத்துகிறார்கள். இப்புவியிலே, பாரத தேசத்திலே மும்மதாச்சாரியர்கள் தோன்றினார்கள். சங்கரர், மத்வர், ராமானுஜர். இப்பொழுது நம்முடைய தட்சிண ஹாலாசிய பீഠமானது அத்வைத சம்பிரதாயத்தை சார்ந்த மடத்தினுடைய ஒரு பிரிவு. ஆதிசங்கர பகவத்பாதால் தோற்றுவித்த சிஷ்ய மடங்களுள் ஜோதிர் மடம் முதலியாக காஷ்மீரிலே தோற்றுவிக்கப்பட்டது ஆதிசங்கர பகவத்பாத மகதாச்சாரியால். அதை, அந்த மடத்தை தோட்டகாச்சாரியனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த தோட்டகாச்சாரிய பரம்பரைக்கு கிரி பரம்பரை என்று பெயர். அந்த கிரி பரம்பரையிலே வந்தவர் தான் நம்முடைய சுவாமிகள். அத்வைத வேதாந்தத்தை உலகத்திற்கு அள்ளி கொடுப்பதுதான் இந்த மடங்களுடைய ஒரு பெரும் தொண்டாக இருந்து கொண்டு வருகிறது. பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. ஆய கலைகளில் 64லும் ஒருவன் கற்றுணர்ந்த மேதாவியாக இருக்கலாம். ஆனால் நல்லதொரு குரு இல்லை என்றால் இவன் அத்தனை எவ்வளவு படித்திருந்தும் அத்தனையும் வீணே. ஒரு தாய் இருக்கிறாள், அந்த குழந்தைக்கு தாயை தெரிகிறது அனுபவத்தினால். ஆனால் தந்தையை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த தாய் தான் அந்த தந்தையை பற்றி கூறுகிறாள். ஆக தந்தையை, இருக்கின்ற தந்தையை உணராத குழந்தைக்கு உணர்வித்துக் கொடுப்பவள் தாய். இருக்கின்ற ஒன்றினை அறியாத நிலையிலே இருக்கும் பொழுது நமக்கு யார் அறிவிக்கிறார்களோ அவர்கள் குரு. அப்படி தாயானவள் குருவாக விளங்குகிறாள். அதனால் மாத்ரு தேவோ பவ என்று முதலிலே தெய்வத்துக்கு ஒப்பானவள் அந்த தாய். அடுத்தது, குழந்தை தகப்பனை தெரிந்து கொண்டான். தான் பெற்ற குழந்தை நல்ல ஞானத்தை அடைந்து எந்த நிலையை ஒரு மனித பிறவிலே மனிதனாக பிறந்தவன் எடுக்க வேண்டுமோ அப்பிறவியை அடைவதற்கு என்ன வழியோ அதை எடுத்துக்காட்ட நல்லதொரு ஆசானை தேடி காட்டுவான். எங்கோ இருக்கின்ற ஒரு ஆசான் இக்குழந்தைக்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியும். இருக்கின்ற ஒன்றினை அறியாத நிலையில் இருக்கும் இந்த குழந்தைக்கு அறிவித்து கொண்டு சேர்க்குகிறான். ஆகையால் இவனும் அங்கே குருவாக இருக்கிறான். அவனை கடவுளாக பாவிக்க வேண்டும். பித்ரு தேவோ பவ. அடுத்தது ஆச்சாரியனிடத்திலே சொல்லுகிறோம். அங்கே என்ன வினோதம்?
எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருள் என்று ஒருவர். அது ஒருவனா ஒருவளா ஒன்றா பிரச்சனைக்கு இடமில்லை. யார் எப்படி அழைக்கிறோமோ அப்படி வைத்துக் கொள்ளுவோம். சாக்தத்தை சேர்ந்தவர்கள் அவள் என்று கூறுவார்கள். சைவத்தை சார்ந்தவர்களோ வைணவத்தை சார்ந்தவர்களோ அவன் என்று கூறுவார்கள். அத்வைதம் அது என்று கூறுகிறது. எப்படி கூறினாலும் பரவாயில்லை. ஏதோ ஒரு வஸ்து பிரம்மம், பொதுவான பெயரோடு வழங்கக்கூடியது பிரம்மம். அந்த பிரம்மம் இருக்கிறது. இருக்கின்ற பிரம்மத்தனை உணரும்படியான தன்மையினாலே இப்போ இந்த சிஷ்யன் இல்லை. ஒரு அறைக்குள்ளே ஒருவன் சென்றான். ஆனால் நல்ல புழுக்கம், வெயிற்காலம். ஐயா புழுங்குகிறதே, இந்த அறையிலே காற்றே இல்லையே என்று கூறுகிறான். காற்றில்லாத மனிதனால் வாழ இயலுமா? ஆனால் இந்த அறைக்குள் காற்றே இல்லை என்று கூறிய உடனே அவர் என்ன செய்கிறார்? அங்கே மின்சார விசிறி, அதுவரை மின்சாரம் இல்லையே, இருக்கிறது, சுவிட்ச் போடவில்லை. அந்த சுவிட்சை தட்டி விட்ட உடனே அந்த மின் விசிறியானது சுற்றுகிறது. காற்று மேலே படுகிறது. அப்பாடா, இப்பொழுதுதான் காற்று வந்தது என்கிறார். ஏற்கனவே அந்த அறையிலே காற்று இல்லையா? இருந்திருக்கிறது. ஆனால் இருக்கின்ற காற்றினை உணரும்படியான தன்மையிலே இவன் இல்லை. ஆனால் அந்த மின்விசிறி சுற்றிய உடனே ஏதோ அந்த மின்விசிறி வெளியிலே சென்று காசு கொடுத்தோ கடன் வாங்கியோ காற்றை உள்ளுக்கு வாங்கி வரவில்லை. இருக்கின்ற காற்றினை இவனை உணரும்படியாக செய்தது. அதுதான் பரபிரம்மம். அந்த பிரம்மம் அறிவுக்கு அப்பாற்பட்டது, அறிவாகவே உள்ளது. இப்ப மின்சாரம் இருக்கிறது. இதோ இங்கே சரண படம் எடுக்கிறார்கள். இதற்கு மின்சாரம் தேவை. அந்த சக்கரம் சுற்ற வேண்டும் என்றால் மின்சாரம் தேவை. இதோ இரண்டு புறமும் விளக்கு வைத்திருக்கிறார்கள். ஒளி கிடைக்க வேண்டும் என்றால் மின்சாரம் தேவை. ரொம்ப சுற்று விட்டுதா அந்த ஏர் கண்டிஷன் என்று கூறுவார்கள். காற்றினை குளுமையாக்க செய்வது. அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு பொத்தானை தட்டினால் அங்கே குளுமை ஏற்படுகிறது. ஆக இந்த ஒரே ஒரு மின்சாரம் எத்தனை காரியங்களை செய்கிறது? ஒளியாக, ஒலியாக, அசைவாக, அசைவற்றதாகவும் எப்படியெல்லாமோ செய்கிறது. இந்த விளக்கு எரிகின்ற பொழுது நமக்கு தெரிகிறது மின்சாரம் இருக்கிறது, ஆகையால் எரிகிறது. இந்த சக்கரம் சுற்றும் பொழுது மின்சாரம் இருக்கிறது. ஆக மின்சாரம் எப்பொழுதும் இருக்கிறது. அந்த மின் சக்தி இல்லாமல் இந்த சாதனங்கள் இயங்காது. ஆனால் சாதனங்களை பார்க்கிறோமே தவிர அந்த சாதனங்கள் ஊட செலுத்தும்படியான அந்த மின்சாரத்தை காண இயலுமா? நம்மால் காண இயல முடியவில்லை என்ற காரணத்தினால் மின்சாரம் இல்லை என்று கூறிவிட முடியுமா? ஆகையினால் அதுபோல் பகவான் அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் பரவி இருக்கிறார். எங்கும் பரவி இருக்கின்ற இந்த பொருளை உணராத நிலையிலே இருக்கும் பொழுது இருக்கிறது என்று நமக்கு எவன் உணர்த்துகிறானோ அவன் குரு. ஆகினால்தான் அந்த குரு தெய்வத்துக்கு ஒப்பானவன் ஆச்சாரிய தேவோ பவ என்று கூற. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததன இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம். சைவ புராணங்களிலே கூறுகிறார்கள். தட்சிணாமூர்த்திக்கு ஏற்பட்ட ஒரு வணக்க தோத்திரம் இது. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வர். சனகாதி முனிவர்கள் 4 பேர். என்ன யோக்கியதை உடையவர்கள்? கேள்வி வல்லார்கள். கேட்கின்ற கேள்விகளை கேட்கின்ற தகுதி உடையவர்கள். கேள்வி வல்லார்கள் என்றால் எதை வேண்டுமானாலும் கேட்டுவிடுது என்பதில்லை. எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு கேட்க வேண்டும். இவன் கேட்கும் பொழுது அங்கே பதில் வரும், அதை கேட்க வேணும். பதில் வருவதற்கு முன் சந்தேகத்தை கேட்க வேணும். சந்தேகத்தை கேட்க வேணும். பதில் சொல்லும் பொழுதும் கேட்க வேணும். இதான் கேட்க வேணும், கேட்க வேணும். இதுதான் சொல்லாமல் சொல்லுகின்ற சுகம்.
இவர்கள் எப்படி நான்மறை ஆரங்கம் முதற் கற்று, நான்மறை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த நான்கு மறைகளையும் முழுமையாக கற்று ஆரங்கம் என்றார். சாஸ்திரங்கள் 6. இப்படி ரகசியமான விஷயங்களை அனைத்தையும் கற்றவர்கள், கற்ற பின்னும் இவர்களுக்கு தெளிவு உண்டாகவில்லை. அகத்திய பெருமான் ஆதிபராசக்தியை பற்றி நினைக்கும் பொழுது சொல்லுவாள், கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ என்று பாடுவார். எத்தனை கற்றிருந்தாலும் கற்க வேண்டியதை எப்படி கற்க வேண்டுமோ அப்படி கற்கின்ற வரையில் கற்றுவிட்டாலும் தெளிவு ஏற்பட வேண்டும். நான்மறைகளை கற்றார்கள், 6 சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், 11 தத்துவங்களை புரிந்து கொண்டவர்கள், உபனிஷதம், ஸ்மிருதி, ஸ்ருதி இது போன்ற வேதாந்த விஷயங்களை முழுமையாக கற்ற சனகாதி முனிவர்களுக்கே தெளிவு ஏற்படாத நிலையில், என்னவென்று புரியாமல் நிற்கின்ற நிலையில் எம்பெருமான் கல்லால் மரத்தின் அடியிலே குருவாக தோன்றினான். எப்படி தோன்றுகிறான் பாருங்கள். கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லாள்கள் 4 சந்தேகம் கேட்கிறா, பதில் சொல்ல போறான். இவ கேட்கல, அவன் சொல்லல. ஆனால் கேட்காமல் கேட்டார்கள், அவன் சொல்லாமல் சொன்னான். எப்படி? வாக்கு இறந்த பூரணமாய் பேசவே இல்லை எம்பெருமான். குரு பெருமான் தட்சிணாமூர்த்தி தென் திசை நோக்கி அவன் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அவனை தட்சிணாமூர்த்தி என்று அழைப்பார்கள். அந்த ஆதி குருவினை சொல்லாமல் சொல்லுகிறார். அது எப்படி? செட்டியார் கடையில பிரதிதினம் இந்த அம்மையா போய் சாமான் வாங்கி வருவள். உப்பு, மிளகா, மிளகி, அரிசி, எண்ணெய், போக்குவரத்து. மாசம் 500 ரூபாய் பில்லு, 600 ரூபாய் பில்லு விழும். ஒரு 200 ரூபாய் கொடுப்பா செட்டியார, அடுத்த மாசம் சேர்த்து தரேன்பா. ஒரு 2-3 மாசம் ஆச்சு, 6 மாசம் 7 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 10-12,000 ரூபாய் பாக்கி. செட்டியார் விடுவானா? அம்மா ரொம்ப காலமா தேங்கி போச்சு, கடன் கொடுத்துடணும். எதுக்கு? நாளைக்கு வாப்பா பார்க்கிறேன்பா. ஆனால் அதற்குள்ளே இவள் மகளுக்கு கல்யாணம் செய்ய ஏற்பாடாகும். பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வருவார்கள். கூடத்திலே அமர்ந்திருப்பார்கள், பிள்ளை வீட்டார் அமர்ந்திருப்பார்கள். இந்த பெண்ணு புதிய புத்தாடை அணிந்து கொண்டு பாலையோ காப்பியோ கொண்டு வந்து கொடுத்து விட்டு நமஸ்காரம் செய்யும். மனம் நடத்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் செட்டியாருக்கு இது தெரியுமா? அங்க வந்து நிற்பான், வாசலிலே வந்து நிற்பான் செட்டியார். இந்த அம்மா அவனை பார்ப்பாள், அவன் இவளை பார்க்கிறான். 2 பேரும் பேசல, கேள்வியும் வந்தது பதிலும் வந்தது. அவ என்ன வந்து நின்ன உடனே அம்மா முகத்தை பாப்பா, அம்மா வர சொன்னீங்களே அப்படின்னு பார்ப்பான். அவ ஒண்ணும் பண்ண மாட்டா, சிக்னல் காட்டுவா. அப்படி கண்ணுனால ஒரு அசைவு. கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப கடங்கார வந்தனா சரியா வருமா, அப்புறம் வரணும். அவனும் சிக்னல் பண்ணுவான். அப்படி சிக்னல் இவனும் செய்யறான், சிக்னல் அவளும் பண்ற. கேள்வியும் பிறந்தது, பதிலும் பிறந்தது, போய்விட்டார்கள். ஒரு சாதாரண மனிதர்களுக்கே பேசாமல் பேசுகின்ற திறன் வருமானால், நம்ம எல்லாம் பேச வைக்கின்ற அந்த இறைவன் எந்த நிலையிலே இருந்து எப்படி உபதேசித்திருப்பான் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இறந்த பூரணமாய், சந்தேகமே இவர்களுக்கு ஏற்படாத வண்ணம் பரிபூரணமான பதிலை கொடுத்தான். பூரணமாய், மறைக்கும் அப்பாலாய். நான்மறைகள் இறைவனை பற்றி கூறுகின்றன. பகவான் இப்படித்தான் இருக்கிறான் என்று கூறவில்லை. இப்படி இருப்பனோ, அப்படி இருப்பனோ, இதுவாக இருப்பனோ, அதுவாக இருப்பனோ. நான்மறைகள் இயலவில்லை. மறைக்கும் அப்பாலாய், இந்த மறைகள் என்ன கூற வேண்டும் நினைக்கிறதோ கூறுகின்ற அந்த அனுபவத்திற்கும் அப்பாலாக இருக்கிறான். எப்படி? எல்லாமாய்.
அல்லதுமா இருக்குன்னு முடியல, இல்லைன்னு நம்ம முடியல, இருந்த அதனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இது யாருக்கு சாத்தியம்? நான் மறைகளை முற்றும் கற்று புராணங்கள் இதிகாசங்கள் அனைத்துகளையும் நன்றாக கற்று உபனிஷதங்களை கற்று வேதாந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டு மேதைகளாக விளங்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலையில் புரியாதிருக்கும் பொழுது எம்பெருமான் தட்சிணாமூர்த்தியாக திருவவதாரம் எடுத்து மௌன வியாக்கியானேன பிரகடித பரதத்துவம், மௌனமாக இருந்து, அங்கே சொற்களுக்கோ ஒலிக்கோ இடமில்லை, பேசாதிருக்கின்ற நிலையிலே பூரணமாக சொல்ல வேண்டியதை சொல்லுகின்ற நிலையிலே அமைந்திருப்பவன் தட்சிணாமூர்த்தி. அந்த நிலையில் இருந்த அந்த உபதேசத்தை இந்த நால்வரும் புரிந்து கொண்டார்கள். நானிலத்திலே மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. கருணை கொண்டான் எம்பெருமான். அபார காருண்ய சுதாதரங்கை அபாங்கபாதைஹி அவலோகயந்தம் கடோர சம்சார நிதாகதப்தான் முனீனகம் நோமி குரும் குருணாம். ஆசானுக்கெல்லாம் ஆசானாக விளங்க வேண்டும் என்று எண்ணினான் இறைவன். இவன் பேசாமே வந்தான், நால்வர் மட்டுமே புரிந்து கொண்டனர். பேசி வந்தால் எத்தனையோ பேர் புரிந்து கொள்ளுவார்களே என்று எண்ணிய இறைவன் காலடியிலே தன் காலடியை எடுத்து வைத்து அவதாரம் செய்கிறான் ஆதிசங்கர பெருமானாக. ஈஸ்வர நாம வருஷம், ரிஷப மாசம், சுக்ல பஞ்சமி என்று அவதாரம். இது ஆதிசங்கர பெருமான் சாட்சாத் சங்கரனுடைய அவதாரம் என்பதற்கு சித்தாந்தம். அந்த இவன் பிறந்த வருஷம் பிரபவா விபவ சுக்ல பிரமோதூத பிரஜோத்பக்தி அங்கீரச சீமுகா யுவா பவ தாத்து என்று தமிழிலே வருஷங்களின் பெயர் கூறுகிறோமே, அப்படி ஈஸ்வர என்று ஒரு வருஷத்தின் பெயர். இந்த ஈஸ்வரன் தன் பெயர் கொண்ட அந்த வருடத்திலேயே பிறக்கின்றான். ஈஸ்வர நாம வருஷம். சுவாமி எப்ப போனாலும் வாகனத்தோடு தானே போவான். இப்ப வாகனத்தோடு வந்தா குருவாக வர முடியாது. ஆகையினால் என்ன பண்றான், இவனுடைய வாகனம் ரிஷபம். ஆனால் ரிஷபத்தில் ஏறாமல் ரிஷப ராசியிலே பிறக்கின்றான். ஈஸ்வர நாம ரிஷப ராசியில் சுக்ல பஞ்சமி. சுக்லம் என்றால் விபூதி, பஞ்சமி என்றால் 5 முகங்களை உடையவன். சாட்சாது பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணுகிறான். மகாத்மா சிவகுருவுக்கும் தர்மபத்னியான ஆர்யாம்பிகைக்கும் குழந்தையாக பிறக்கிறார். இவன் பிறப்பது ஒரு வியாஜ்யம் காரணம். அன்று பேசாது வந்தேன், நால்வர் மட்டுமே புரிந்து கொண்டனர். இப்பொழுது பேச வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன், எத்தனையோ பேர் புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணினார். 32 ஆண்டுகளுக்குள்ளே பிரமிக்கும்படியான உயர்ந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக் கொடுத்தார். வேதங்களுக்கும் உபனிஷத்துக்களும் பாஷ்யங்கள் எழுதினார். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தேவதைகளுக்கும் அநேக விதமான தோத்திரங்கள், பூஜா விதிகள், கடமைகள் எல்லாம் எழுதினார். மனிதன் பிறப்பது எப்படி, இந்த பிறப்பிலிருந்து இவன் அறிய வேண்டியது என்ன, பஞ்சேந்திரியங்கள் என்றால் என்ன, ஐம்புலன்கள் என்றால் என்ன, ஒவ்வொரு புலனும் என்ன செய்கிறது, அதை எப்படி இயக்க வேண்டும், புலன்களுக்கு நாம் அடிமையாவதா அல்லது நமக்கு புலன்களை அடிமையாக்குவதா, வேதாந்த விசாரம் செய்கிறார். வேதாந்த விசாரம் செய்து அனுபவித்ததை சொல்லுகிறார். 1000 மக்கள் கேட்கிறார்கள், லட்சம் லட்சம் மாந்தர்கள் கேட்கிறார்கள், கோடி கோடி மக்கள் கூடி கூடி கேட்கிறார்கள். இவ்வளவு கேட்டும் அவர்களுக்கும் புரியவில்லை. இறைவன் நினைக்கிறான், அன்று பேசாது வந்தேன், பேசாதிருந்த பொழுது 4வராவது புரிந்து கொண்டனர். நான் இப்ப பேசி வந்து அனைவரையும் புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். புரிந்தது போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே தவிர புரிந்தது போல் இவர்கள் ஆகவில்லையே என்று வருத்தப்பட்டு, இந்த கலியுகத்திலே அனைவரும் நற்கதியை அடைய வேண்டும். இந்த பிறப்பு ஏன், இந்த பிறப்பதற்கு முன்னால் ஜீவனாகிய நான் எங்கிருந்தேன், எப்படி இந்த பிறப்பு தோன்றியது, எவ்வளவு காலம் சரீரத்துலே இருக்க போகிறது,
இந்த பிறப்பினால் இதுவரையில் நான் கண்ட பலன் என்ன? இந்த சரீரத்தை விட்டு ஒரு நாள் யாராக இருந்தாலும் பிரிந்ததானே செல்ல வேண்டும். இந்த பிரிவு எனக்கு எப்பொழுது ஏற்படும் தெரியுமா? இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் என்ன வருமோ? ஆக சாதாரண பாமர மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடினமான கலியுகம். நன்றாக படித்தவர்களுக்கு சந்தேகம் நிவர்த்தி வந்துவிட்டால் அங்கே அகங்காரம் மானம், எனக்கு தெரிந்தது மற்றவனுக்கு தெரியுமா? ஆனால் அவனும் அறிய வேண்டும். சாதாரண பாமர மக்கள் ஒன்றும் படிப்பு அறிவு இல்லாதவனும் புரிந்து கொள்ள வேணும். அவனுக்கு எப்படி எடுத்துரைப்பது? அன்பு ஒன்றினால்தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். அப்படி அன்பே உருவாய் இந்த அவனியிலே அவதரித்தார் நமது குரு பெருமான் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள். பேசாமல் ஒரு சில சமயம் இருப்பார், சில சமயம் பேசுவார், சில சமயம் பேசியும் பேசாமலும் இருப்பார். அவரை நாடி வந்த அனைத்து மக்களும் புரிந்து கொண்டார்கள். காரணம், அவர் செலுத்திய அந்த தெய்வீக அன்பு. படித்தவன் வந்தாலும் அவனிடத்திலே அன்பு, படிக்காதவன் வந்தாலும் அவனிடத்திலே அன்பு, உயர்ந்தவன் வந்தாலும் அன்பு, தாழ்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வந்தாலும் அன்பு, பட்டம் பதவிகளிலே ஈடுபட்டவன் வந்தாலும் அன்பு, ஒன்றுமே இயலாத நிலையிலே உள்ளவன் மீதிலும் அன்பு. இப்படி அன்பை செலுத்தி அவனுக்கு தகுந்தாற்போல் புரியும்படியாது பேசுவார். இவர் யாரிடத்தில் பேசினாலும் அவன் அவரை முழுமையாக புரிந்து கொண்டான். இந்த பிறப்பு எடுத்த காரணத்தின் பயன் என்ன, அதை எப்படி அடைய வேண்டும் என்று சாதாரண படிப்பு அறிவு இல்லாதவனும் புரிந்து கொண்டான். பரமேஸ்வரனுக்கு இப்பொழுதல்லவா முழுமையான திருப்தி, சந்தோஷம், பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் இருக்க முடிய பூரணமாய் இருக்கிற அந்த தெய்வம் அன்று பேசாமல் வந்தது, நடுவிலே பேசி வந்தது, பிறகு பேசியும் பேசாமலும் புரிய வைத்தது. தட்சிணாமூர்த்தி சமாரம்பம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு. பரமேஷ்டி குருவாக தட்சிணாமூர்த்தம், பரமகுருவாக சங்கர பகவத் பாதாள், குருவாக ஞானானந்தம். இந்த மூன்றும் வேறு வேறு அல்ல, அத்வைத சித்தாந்தம். நீ வேறு நான் வேறு என்ற பேதத்திற்கு இங்கு இடமில்லை. இதுதான் அது, அதுதான் இது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம என்ற சொல்லிலே உள்ள உபதேசங்களுடைய எசன்ஸ், சாரம் நம்முடைய குரு பெருமானுடைய அவதாரம். அப்பேற்பட்ட இந்த ஞானானந்தம் தான் முன்பு ஆதிசங்கரனாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஆதிசங்கரன் தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்திருக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்தி தான் திருக்கையிலாயத்திலே எம்பெருமானாக வீற்றிருக்கும்படியான சங்கரனாக அமைந்திருக்கிறார். ஆக அந்த உமையவள் நாதன், சபாபதி, நடராஜன், ஆனந்த கூத்தன், பொன்னார் மேனியன், புலித்தோலை உடையவன், அப்பேற்பட்ட பெருமான் தான் ஆதிசங்கரனாக அவதரித்து பிறகு உலகத்து மக்களுக்கு எளிமையான முறையிலே பழகி நளினமான முறையோடு அவர்களோடு உறவு கொண்டு சொல்வதை சொல்லி புரிய வைக்க வேண்டியதை புரிய வைத்த மகா சத்குரு பெருமான் நம்முடைய ஞானானந்தகிரி சுவாமிகள் என்பதில் ஏதொரு ஐயமும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஓம் ராதே கிருஷ்ணா.